ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் என்ன டிஷ் செஞ்சாலும் செம்மையாக வரும். பாருங்கள் எப்படி நான் வதக்குறேன்னு. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். ஏன் நம்ம வதக்கிட்டே இருக்கோன்னா ஒரே இடத்துல விட்டோம்னா அது அடி பிடிச்சிரும்ல, அதனால் நல்லா வதக்கிட்டு பாருங்கள் இப்போ என்ன கலரில் வந்திருக்குன்னு. இது மாதிரி ஆகணும், கருக விடக்கூடாது. இப்போ தக்காளி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பூண்டும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் போடணும். ஏன்னா எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தனித்தனியாக இஞ்சி தனியாக பூண்டு தனியாக தான் அரைப்பேன். அப்போ தான் இனி நல்லா அது நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்க பாருங்கள், அதுதான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அது என்னென்னா பட்டை ஏலக்காய் தூள். நான் என்ன சமையல் செஞ்சாலும் என்னோடய சமையலில் நான் கொஞ்சம் இதை ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா அது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், எப்படி தொக்கு மாதிரி இருக்குது. நல்லா வதங்கணும், இந்த மாதிரி இருக்கணும், கருக விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் 1 கிளாஸ் ரவை ப்ளஸ் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். ரவையும் சேமியாவும் முன்னாடியே வறுத்து எடுத்துருங்க. எங்கள் வீட்டில் என் கவரில் லெஃப்ட் ஓவர் சேமியா கொஞ்சமும் ரவையும் கொஞ்சம் இருந்துச்சு. நான் செஞ்சுட்டு அப்படியே கவரோட மிச்சமாக வச்சுருவேன். அதில் இருந்தது தான் இதை நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். இது சூப்பராக வரும். உண்மையாலுமே நீங்கள் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமானாலே எல்லாம் தலை தெறிக்க ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இது திரும்ப கேட்பாங்க, என்ன பிரேக்ஃபாஸ்ட் குழப்பத்தில் இருந்தால் கண்டிப்பாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம கொஞ்சம் புதினா தலை மேலே போட்டு நல்லா கொதிக்க விட்டணும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இந்த இதில் இருக்கும் போது சிம்மில் வச்சு பாருங்கள், சேமியா கொஞ்சம் உப்புமா கொஞ்சம் அதை நல்லா கைவிடாமல் கலக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். ஒரு கையில் போட்டு ஒரு கையில் கலக்கிடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. வறுத்ததுனால இப்படி வரும். வறுக்காமல் இருந்தால் ரொம்ப கொலன்னு ஆயிரும், நல்லாவே இருக்காது.